வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருச்சி வருகை. 5 புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. அரபு நாடுகளில் நடைபெறும் போர் சூழல் காரணமாக சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 9,09,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. இந்தியாவில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், மத்திய அரசு வலியுறுத்தல். ஈரான் கப்பல்களை கைப்பற்றுவதை காட்டிலும் அதனை மூழ்கடிப்பதே மகிழ்ச்சி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 அம்ரித் பாரத் உட்பட 5 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அப்பொழுது அவர் சென்னை மணலியில் அமைக்கப்பட்டுள்ள லூப் ஆயில் திட்டம், குழாய் மூலம் வீடுகளுக்கு நேரடியாக சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைகள், பெரம்பலூர் மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட 4 வழி சாலைகள் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். மேலும் நாகர்கோவில் முதல் சாரலப்பள்ளி, போத்தனூர் முதல் தன்பாத் இடையே 2 அம்ரித் பாரத் ரயில்களையும், ராமேஸ்வரம் முதல் பெங்களூரு வரை, திருநெல்வேலி முதல் பெங்களூரு இடையே 2 எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும், மயிலாடுதுறை முதல் காரைக்குடி வரை இடையே ஒரு பயணிகள் ரயில் சேவையும் தொடங்கி வைக்கிறார். இதன் பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். பின்னர் பிரதமர் வருகையை முன்னிட்டு திருச்சியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரபு நாடுகளில் போர் சூழல் காரணமாக சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு அடைந்துள்ளதால் சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதியில் உள்ளனர். அரபு நாடுகளில் போர் சூழல் காரணமாக பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகிய எரிபொருட்களின் இறக்குமதி தடைபட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் வணிக பயன்பாட்டிற்காக சமையல் எரிவாயு மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆட்டோக்களில் பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி என்ற எரிவாயு தற்போது தட்டுப்பாடு அடைந்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் அடையாரை சுற்றியுள்ள பகுதிகளில் 3 பங்குகளில் இயற்கை எரிவாயு விற்பனை உள்ள நிலையில் தற்பொழுது ஒரு பங்கில் மட்டுமே விற்பனை நடைபெறுகிறது. இதனால் அதிகாலையில் இருந்தே ஆட்டோக்கள் வரிசையில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்கி வருகின்ற 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பள்ளி மாணவர்கள் 8,82,806 பேர், தனித் தேர்வர்கள் 26,196 பேர் என மொத்தம் 9,09,000 பேர் தேர்வு எழுத உள்ளனர். இதை தவிர 10ஆம் வகுப்பில் 395 சிறைவாசிகளும் எழுத பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து இந்த தேர்வில் 12,292 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கேற்பதால் அவர்களுக்கு வசதியாக சொல்வதை எழுதும் நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக 49,542 தேர்வறை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வில் ஒவ்வொரு தேர்வு நாளுக்கொன்றும் 45,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுவர். மேலும் தேர்வில் மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடாமல் இருக்க 4,800 பறக்கும் படையினரும், தேர்வு நடக்கும் வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் உட்பட யாரும் செல்போன் எடுத்து செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையான போரால் வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு கிடைக்கும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அளித்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுக்கவும், சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி அதிகரிக்கவும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் சிறிய டீ கடை முதல் பெரிய உணவகம் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டு கடைகள் மூடப்பட்டுள்ளது. சென்னையில் உணவகங்களில் வெரைட்டி ரைஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதிய சாப்பாட்டிற்கு சாம்பார், ஒரு கூட்டு மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள் பேசிய பொழுது, வர்த்தக பயன்பாட்டிற்காக 19 கிலோ கேஸ் சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். இதனால் உணவகங்கள், தொழிற்சாலைகள் மாற்று எரிபொருளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். வீட்டு சமையல் சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பில்லை என்று தெரிவித்தனர்.
இதையடுத்து உணவகங்களுக்கான தட்டுப்பாட்டை போக்குவது குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசின் மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் கப்பல்களை கைப்பற்றுவதை காட்டிலும் அதனை மூழ்கடிப்பதே மகிழ்ச்சி என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் இணைந்து 11வது நாளாக போர் தொடுக்க வருகின்றனர். இதைத் தொடர்ந்து ஈரானின் ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் அதிநவீன போர்க்கப்பல் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளால் தாக்கி அழிக்கப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்காவின் புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ஈரானிய கடற்படை முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார். ஈரானிடம் தற்பொழுது கடற்படை என்று எதுவும் இல்லை, அது அனைத்தும் கடலுக்கடியில் உள்ளது என்று ஈரானிய கடற்படைகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளது என்று தெரிவித்தார். கப்பல்களை கைப்பற்றுவதை காட்டிலும் அதனை மூழ்கடிப்பதே மகிழ்ச்சி என்று கூறினார். இப்போரில் ஈரானின் ராணுவ கட்டமைப்பிற்கு சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை திறன்களுக்கு முற்றிலும் அழிக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்தார். தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிதாக கட்டப்பட்ட அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்காக நஞ்சியம்பாளையம் பகுதியில் 5,90,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குறுகிய இடத்தில் செயல்பட்டு வந்த அலுவலக பணிகளில் ஏற்பட்ட சிரமங்களை களைந்து பொதுமக்கள் எளிதாக அரசு சேவைகளை பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய தனித்தனி பிரிவுகளாக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் 5,90,00,000 மதிப்பில் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மற்றும் 3,75,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட உதவி இயக்குநர் ஊராட்சி அலுவலகம் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் குத்துவிளக்கேற்றினார். இந்த நிகழ்ச்சியில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், கடலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்யாற்றில் அதிநவீன வசதிகளுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் அதிநவீன வசதியுடன் 5,90,00,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி குத்துவிளக்கேற்றி அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாசன், பரமேஸ்வரன், உதவி இயக்குநர் வேல்முருகன், அண்ணாதுரை, திமுக ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குமிழியம் உள்ளிட்ட 14 கிராமங்களுக்கு புதிய துணை மின்நிலைய பணியை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் குமிழியம் உள்ளிட்ட 14 கிராமங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய 565 லட்சம் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கும் பணியை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 13,554 குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு சீரான மின்சாரம் கிடைக்கும் என தெரிவித்த அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவே மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு உதயநிதி என அமைச்சர் பெயர் சூட்டினார். கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுள்ள மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் மஞ்சப்பையை வழங்கி சார் ஆட்சியர் ஹிமான்ஷு மங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயலலிதா தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகள் கோவில்பட்டி சார் ஆட்சியர் இமான்ஷு மங்கள் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் மஞ்சப்பையை வழங்கி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் பள்ளி முன்னாள் மாணவி சுப்பு சுந்தரவடிவின் தாயார் கிருஷ்ணம்மாள் மேலும் பள்ளியின் முன்னாள் மாணவி சுப்பு சுந்தரவடிவின் தாயார் கிருஷ்ணம்மாள் நினைவு தினத்தை முன்னிட்டு 2500 மாணவிகளுக்கு மஞ்சப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் முத்துமுருகன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்.
உடல்நல குறைபாடுகளை முறியடித்து சிலம்பத்தில் 45 நிமிடங்கள் கண்ணை கட்டி உலக சாதனை படைத்த மாணவர் அகமது அஜீஸை கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் அழைத்து பாராட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் மாதவலாயத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி மிரான் சாஹிப் ரமீஸ் தம்பதியினர் மகன் அகமது அஜீஸ் சிறுவயது முதலே உடல்நல பாதிப்பால் எழுந்து நிற்க கூட சிரமப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் பயிற்சியாளர் வேலப்பன் ஆசான் அளித்த தன்னம்பிக்கையாலும் தனது தாயாரின் விடாமுயற்சியாலும் சிலம்பக்கலையை கற்றுக்கொண்டார். நாகர்கோவில் சிவந்தி ஆதித்தன் கல்லூரியில் நடைபெற்ற உலக அளவிலான சிலம்ப போட்டியில் 45 நிமிடங்கள் கண்ணை கட்டிக்கொண்டு தொடர்ந்து சிலம்பு சுற்றி உலக சாதனை படைத்த இந்த 7ஆம் வகுப்பு மாணவரை கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கினார். சோழிங்கரில் குடிநீர் குழாய் உடைப்பால் 35 நாட்களாக தண்ணீர் வீணாவதை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பில்லாஞ்சி பகுதிகள் பொன்னை ஆற்றிலிருந்து வரும் குடிநீர் குழாய் கடந்த 35 நாட்களாக ஏற்பட்டுள்ள உடைப்பால் தண்ணீர் வீணாக குளத்தில் கலக்கிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உடைப்பை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் மாயமான மூதாட்டி காட்டுப்பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் 2 பெண்களுடன் பைக்கில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சிக்கியதால் இது கொலையா என காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பண்ணை மூன்றடைப்பு கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி அம்பிகா கடந்த 8ஆம் தேதி மாயமான நிலையில் இன்று புலிக்குறிச்சி காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் காணாமல் போன அன்று 2 பெண்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சிகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளதால் இது கொலையா என்ற கோணத்தில் திருச்சுழி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே மூதாட்டியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்படாமல் தொலைவில் உள்ள விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். கோவை அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பள்ளியில் திரண்ட பெற்றோர்களால் பெரும் பரபரப்பு நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்ததை அறியாமல் உண்ட 34 மாணவர்களுக்கு அடுத்தடுத்து வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தகவலறிந்து பள்ளிக்கு திரண்ட பெற்றோர்களை உள்ளே அனுமதிக்க பள்ளி நிர்வாகம் மறுத்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்க துணை ஆணையர் சரவணன் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மாணவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் உணவின் தரம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்தும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் பள்ளி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்தும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் அமெரிக்க, இஸ்ரேல் கொலைவெறி போரை நிறுத்திடுக என்ற வாசகத்துடன் மௌன போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியாற்றினர். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இருவரில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர், மற்றொருவரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியை சேர்ந்த கௌதமன் என்ற 17 வயது சிறுவன் நேற்று நள்ளிரவில் தனது இருசக்கர வாகனத்தில் 16 வயது சிறுமியையும் 14 வயது சிறுமியையும் அழைத்துக் கொண்டு சொந்த ஊரான மதுராந்தகம் அடுத்து கீழ்காண்டி பகுதிக்கு சென்றார். தேவத்தூர் அருகே மது அருந்தி 2 பேர் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்வதை அறிந்த சிறுவன் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிய பொழுது அத்திவாக்கம் பகுதியில் நிலை தடுமாறி மூவரும் கீழே விழுந்தனர். போதை நபர்கள் பின்னால் தொடர்ந்து வருவதைக் கண்டு உடனடியாக சிறுவன் காயப்படுத்த சிறுமியை அங்கே விட்டுவிட்டு 16 வயது சிறுமியை மட்டும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்று விட்டார். பின் தொடர்ந்து வந்த போதை நபர்கள் இருவரும் சிறுமியை அத்திவாக்கம் ஏரி பகுதிக்கு தூக்கி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இரவு முழுவதும் அங்கிருந்த சிறுமி அதிகாலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் நடந்த விவரத்தை தெரிவித்தார்.
உடனே மருத்துவர்கள் சிறுமிக்கு சிகிச்சை அளித்ததுடன் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் ஒருவரை கைது செய்து மற்றொருவரை தேடி வருகின்றனர். கூடுவாஞ்சேரி அடுத்து தைலாபுரம் பகுதியில் அரசு மதுபான கடை பாரில் ஏற்பட்ட தகராறு மற்றும் காவல்துறையினரின் நடவடிக்கை காரணமாக காவல் நிலையம் முன்பு தம்பதியினர் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடுவாஞ்சேரி அருகே தைலாபுரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடைக்கு அருகில் உள்ள பாரில் கண்ணன் என்பவர் சைடிஸ் மற்றும் இதர பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பார் உரிமமின்றி சட்டவிரோதமாக செயல்படுவதாக காஞ்சிபுரம் மண்டல மேலாளர் அலுவலகத்திற்கு புகார் அளித்திருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தலைமையிலான காவல்துறையினர் அங்கிருந்த கண்ணன் மற்றும் அவரது தந்தை ராஜேந்திரனை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வர முயன்றனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் காவல்துறையினர் அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் ராஜேந்திரனின் மனைவி காவல்துறையினர் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்து பேசினார். அப்பொழுது ரூபாய் 8 லட்சத்தை கட்டி டெண்டர் எடுத்த பாரை நடத்தி வைக்கிறோம் என்றும் இதைவிட கூடுதலாக வேறொருவர் பணம் கொடுத்து பாரை நடத்த முயல்வதாகவும் இதற்காக தங்களை வெளியேற்றும் நடவடிக்கையாக காவல்துறையினர் செயல்படுகின்றனர் என்றும் தீபாவளிக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் வெடிப்பொருட்களை கொடுத்தோம் என்றும் இப்பொழுது எனது கணவரின் சட்டை பிடித்து இழுக்கிறார்கள் என்றும் ராஜேந்திரன் மனைவி ராக்காயி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. அப்ப இந்த கணேசன் பணக்காரன் ஒரு பேச்சு, நாங்க இல்லாதவன ஒரு பேச்சா? இந்த உலக நீதி எதுக்கிட்டே இருக்கு? இந்த காக்கி சட்டை எதுக்கிட்டே இருக்கு? எங்களுக்கு ஒரு சைடா பேசுறாங்க. பணம் இருந்தா இன்னைக்கு 50,000 கொடுத்தா ஒரு பேச்சு, 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேச்சு. இந்த போலீஸ் அப்போல இருந்து எனக்கு தெரியும் கொடுமைப்படுத்துறாங்க. எங்க கொடுமை எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கான். 1 லட்ச ரூபாய் இந்த போலீஸ் கேசனை எங்களுக்கு கட்டத்தை நாங்க வெளியேறோம். 1 கோடி ரூபாய். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பண்ருட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அண்ணா கிராமத்தில் செயல்படும் வட்டார வளர்ச்சி அலுவலக நிர்வாகத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய செயலாளர் மோகன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் சிவக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழக அரசால் வழங்கப்படும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் தகுதியில்லாத நபர்களுக்கு வீடு வழங்குவதை திரும்ப பெற்று தகுதி உள்ளவருக்கு வீடு வழங்க வேண்டும், 100 நாட்கள் வேலை திட்டத்தின் திட்டக்காடுகள் வைத்திருக்கும் அனைவருக்கும் முழுமையாக 100 நாள் வேலை வழங்கி உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யவும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தவும் கோவையில் மத்திய பாதுகாப்பு படையினர் அணிவகுத்து சென்றனர். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோவையில் அமைதியான முறைக்கு தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யவும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தவும் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. தேர்தல் பணிக்காக தமிழகத்திற்கு ஏற்கனவே 50 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர பகுதிக்கு வந்துள்ள மத்திய துணை ராணுவ படை, மத்திய ரிசர்வ் காவல் படை, விரைவு அதிரடி படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை என மொத்தம் 150 வீரர்கள் பங்கேற்றனர். 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்றனர். காவல்துறையினரின் அணிவகுப்பை தெற்கு காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையேற்று துவங்கி வைத்தார். காவல்துறையினர் நவீன ஆயுதங்களுடன் சீருடையில் அணிவகுத்து சென்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூரில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் அணிவகுப்பு நடத்தினர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் அமைதியான முறையில் நடக்கவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. அங்குள்ள தாலுகா அலுவலகம் எதிரில் புறப்பட்ட இந்த ஊர்வலம் திண்டிவனம் சாலை, அவலூர்பேட்டை சாலை, வேட்டைவளம் சாலை மற்றும் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருங்காலிக்குப்பம் முக்கிய வீதி வழியே சென்று காவல் நிலையத்தை அடைந்தது. மத்திய பாதுகாப்பு படையினரும் கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினரும் இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தினர்.
தேர்தல் பாதுகாப்பு பணிகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் தேனியில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக தெலுங்கானாவில் இருந்து ஆய்வாளர் ஹர்மான் கட்கட்டா தலைமையில் 39 CRPF வீரர்களுடன் தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா உத்தரவின் பேரில் தேனியில் மத்திய பாதுகாப்பு துறை ராணுவ படை வீரர்கள் 39 பேரும் தேனி மாவட்ட காவல்துறையினர் 44 பேரும் இணைந்து கொடியணி வகுப்பு பேரணி நடத்தினர். இந்த பேரணியை ADSP மகேஷ் கொடியசைத்து வைத்து தொடங்கி வைத்தார். தேனி அள்ளிநகரம் சாலை பிள்ளையார் கோவிலிலிருந்து பொம்மையை கவுண்டன்பட்டி சாலை அள்ளிநகரம் பழைய பேருந்து நிலையம் நேரு சாலை வழியாக பங்களாமேடு பகுதி வரை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தேர்தல் காலங்களில் வாக்காளர்கள் எந்த அச்சமுமின்றி வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து வாக்களிக்கும் விதமாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கவும் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓமலூர் அருகே உள்ள வனப்பகுதியில் கள்ள துப்பாக்கியால் மான்வேட்டை நடத்திய இருவரை வனத்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொம்மையம்பட்டி காப்பு காட்டில் டேனிஷ்பட்டி வனசரக களப்பணியாளர்கள் வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கள்ள துப்பாக்கியை கொண்டு மானை சுட்டு வேட்டையாடிய தேக்கம்பட்டி பிரகாஷ், இரும்பாலை சங்கர் ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கள்ள துப்பாக்கி, மொஃபட் மற்றும் வேட்டையாடப்பட்ட புள்ளிமான் உடல் கைப்பற்றப்பட்டது. வனத்துறையினரால் கைது செய்யப்பட்ட இருவரும் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி AITUC மற்றும் விவசாய சங்கத்தினர் அறந்தாங்கி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீமிசல் கடைவீதிகள் நாட்டுப்படகு பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நிறைவேற்ற வேண்டும். புதுப்பட்டினம் மீன் மார்க்கெட் கடற்கரை இணைப்பு சாலையை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விவசாயிகளின் காப்பீட்டுத் தொகையை 4 ஆண்டுகள் வழங்காததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது மீனவர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு முடிவு காண வேண்டும் என்றும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கமிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அரசு கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சோழிங்கர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் சுஜாதா தலைமையில் நடந்த இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 4 தனியார் நிறுவன அலுவலர்கள் மூலம் கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றது. இதில் 212க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 3 தனியார் நிறுவனங்கள் 28 மாணவ மாணவிகளை தேர்வு செய்தனர். அரக்கோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் டயர் நிறுவனம் மற்றும் மாணவ மாணவிகளை நேரடியாக தேர்வு செய்து கொள்வதாக தெரிவித்தனர். சென்னை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவான மற்றொருவரை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்து பம்பலில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவரை ஆட்டோ ஓட்டுநர் சக்திவேல் என்பவர் கடத்தி சென்று சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அந்த பெண்ணை வீட்டிற்கு திரும்ப கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது வீட்டில் இருந்தவர்கள் அந்த பெண்ணின் உடலை தீவிரமாக சோதித்து பார்த்தபொழுது பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அவருடன் இருந்த மற்றொரு நபர் தலைமறைவானதால் அவரை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு மேல் பாகிஸ்தான் சிறையில் அவதிப்பட்டு வரும் தமிழக மீனவர்களை மீட்டுக் கொண்டு வரும் நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட வேண்டும் என காசிமேட்டில் மீனவ குழுமத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேட்டில் மீன்பிடி தொழில் செய்து வந்த அந்தோணிதாஸ், கருணாகரன், ராஜன், அருள்தாஸ், பாலமுருகன், முருகன் உள்ளிட்ட மீனவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு விசைப்படகில் குஜராத் கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்கள் திசை தெரியாமல் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றுவிட்டதால் அந்நாட்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மீனவர்கள் நிலை குறித்து எதுவும் தெரியவில்லை என அவர்கள் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். 28ஆம் தேதி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. அப்புறமா ஜனவரி 14ஆம் தேதி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. நான் பாகிஸ்தான் ஜெயிலில் இருக்கேன், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் அந்த மெசேஜை நம்பாமல் மறுபடியும் அதே மெசேஜ் உள்ள நம்பருக்கு நான் இந்த வீடியோ கால் பண்ணேன். அப்போ வீடியோ கால் பண்ணச்சில் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு
சொன்னாங்க, நான் ஜெயிலில் தான் இருக்கேன், எங்களை எல்லாருமே பிடிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் அரசாங்கம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பல. உணவில்லாமல் வெறும் ரொட்டியை மட்டுமே 3 ஆண்டுகளாக மீனவர்கள் உட்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். மீன்வளத்துறை அமைச்சரிடத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பலமுறை கோரிக்கை வைத்தும் 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மீனவ குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். ஒரு 3 வருஷம் ஆகுது. எப்படியோ போயிட்டாங்க. தெரியாமல் போனாங்களோ தெரிஞ்சு போனாங்களோ, இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ நடவடிக்கை எடுத்தும் யாருமே ஒரு முயற்சி எடுத்துனுக்கிறோம் எங்கே போனாலும் இதை தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் மனிதக்கு இது உயிர் இது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அவங்க செத்து வந்தால் தான் இவங்களாம் பிடிக்குமா? எவ்வளோ நாங்கள் வேதனைப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அரசியலேருந்து ஒருத்தவங்க போயிருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா? இது வரைக்கும் ஒரு நடிகரோ யாரோ சொல்கிறேன் போயிருந்தா இது வரைக்கும் விட்டுருப்பீங்களா? எப்படிலாம் முயற்சி பண்ணுறீங்க? ஏதோ செய்தியில் போடுறீங்க, ஏதோ இது ஒரு செய்தியும் வர மாட்டுது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு போய்க்குதா என்னன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் எங்கே போனாலும் நடவடிக்கை எடுக்கிறேன்றீங்க. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருச்சி வருகை. 5 புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. அரபு நாடுகளில் நடைபெறும் போர் சூழல் காரணமாக சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 9,09,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. இந்தியாவில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், மத்திய அரசு வலியுறுத்தல். ஈரான் கப்பல்களை கைப்பற்றுவதை காட்டிலும் அதனை மூழ்கடிப்பதே மகிழ்ச்சி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.